நான் 2 ரீல் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ப்ரோ நான் இன்ஜினியரிங் தான் ப்ரோ முடிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்கா? ஏன்ப்பா இன்ஜினியரிங் எடுத்தேன்? வீட்டில் சொன்னாங்க சேர்ந்துட்டேண்ணா. நானும் இன்ஜினியரிங் தான். என் நிலமையை பார்த்தியா? சாப்பிட்டியா? இல்லைண்ணா. காசு இருக்கா? எப்படியும் இருக்காது. சரி இந்தா எப்படி? தேங்க்ஸ்ண்ணா. சரி வாத்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்த முடியாது. இந்த ரீல் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இதில் கன்வே ஆகுற மாதிரி இருக்கும். 2வது ரீல் பார்க்கலாம். இந்த ரீல் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, இன்ஜினியரிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஜாயின் பண்ண மாதிரியும், அடுத்தது உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரியும் ஒரு மெசேஜ் வந்து இந்த ரீல்லேருந்து கன்வே ஆகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீல்ஸ் மீம்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இன்னி வரைக்கும் இந்த இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்ற ரீல்ஸ்லாம் நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மீம் ரீல்லலாம் இருந்து என்ன ஒரு மெசேஜ் கன்வே ஆகுதுன்னா, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது உண்மையா? அதாவது 2025ல் மொத்தமாக 1.5 மில்லியன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகியிருக்காங்க இந்தியாவில். இதில் 1.2 மில்லியன் கிராஜுவேட்டான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் இல்லாமல் தான் இருக்காங்க, இன்னும் ஜாப் தேடிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 83% ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப் கூட கிடைக்காம. அப்போ அந்த மீம் ரீல்ஸ்லாம் வருதுல, அதெல்லாம் கரெக்ட் தானே ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வாட் இஸ் இன்ஜினியரிங்? ஆக்சுவலி இன்ஜினியரிங்கிறது வேறு, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜின்றது வேறு. இன்ஜினியரிங்னா ஒரு மிஷின் ஆர் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது, டிசைனிங், அப்புறம் நியூ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இதுவே பிஇ, பிடெக் எடுத்துக்கிட்டோன்னா இது எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ்னு. இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல்னு இந்த மாதிரி இன்னுமே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. பிஇ, பிடெக் அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸை எத்தனை வருஷம் படிப்பீங்கன்னா மொத்தமாக 4 வருஷம் படிப்பீங்க. அந்த 4 வருஷம் என்ன படிப்பீங்கன்னு கேட்டால் வெறும் பேசிக்ஸ் மட்டும்தான். அதில் இன்ஜினியரிங் பேசிக்ஸும் உங்களோட கோர் சப்ஜெக்ட் பேசிக்ஸும் தான் இருக்கும், தவிர அதை தவிர்த்து பெருசாக எதுவும் இருக்காது. ஆக மொத்தத்தில் பேசிக்ஸை மட்டும்தான் படிப்பீங்க. ஸோ இந்த பேசிக்ஸை படிக்கிறதுனால டீப்பாக எதுவும் படிக்காதனால தான் ஜாப் கிடைக்க மாட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்ஜினியரிங் படித்தா ஏன் வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஏஐ வளர்ந்துருச்சு, ஏஐ எல்லா வேலையும் செஞ்சிடும், இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி அது இதுன்னு நிறைய காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ரீசனாக கேட்டிங்கன்னா அதான் இல்லை. அப்போ எதனால ப்ரோ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாப் கிடைக்காது அப்படின்றத விட ஃபஸ்ட்டு எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கூல் எதுக்கு போகிறோம்? நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண, நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணி எதுக்கு படிக்கணும்? நல்ல ஒரு ஜாப் கிடைக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் போய் படிக்கிறதுக்கான ஒரே ரீசன் நாலேஜ். பிகாஸ் படித்து முடிச்சுட்டு ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கலன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்கக்கிட்ட அதுக்கான ஸ்கில் இல்லை. இப்போ எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஸ்கில்லு வேணுன்றாங்க. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஸ்கில்? அதாவது இந்த ஸ்கில்லை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நாலேஜ், 2வது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாலேஜ்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜில் தான். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே பைத்தான் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் எல்லாருக்குமே பைத்தான் நல்லா தெரியும். அப்போ அது ஒரு ஸ்கில்லான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் லேப்டாப் கொடுத்து பைத்தானில் ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பட் அது யார் ரொம்ப க்ரியேட்டிவாக ஈஸியான மெத்தடில் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அதுக்கு பேர் தான் ஸ்கில். எதுக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் ஒன்றும் இல்லாமலாம் இல்லை, சம்மந்தம் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிறதெல்லாம் ஒரு ஜாபுக்காக இல்லை, உங்கள் நாலேஜுக்காக. ஏன்னா நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கில்லுன்னு ஒன்று உருவாகும். ஸ்கில்லு இருந்தால் தான் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ இன்ஜினியரிங் படித்தா ஜாப் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியும் நிறைய பேர் ஜாப் கிடைக்காம இருக்காங்கன்னா அதுக்கு பல ரீசன் இருக்கலாம். பட் நான் பார்க்குற மெயின் ரீசன் என்னென்னா, இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஸ்கில் இல்லாதனால தான் ஜாப் கிடைக்காம இருக்குது.
இதெல்லாம் தாண்டி 2013 அப்போ அப்ராக்சிமேட்லி இந்தியாவில் 40% to 60% வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. 2014 பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்தியாவில் 82% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது. சொல்கிறது எல்லாமே அந்தந்த இயரில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் இல்லாமல் இருக்க பர்சன்டேஜ். அது அப்புறம் 2023 43%, 2024 வெறும் 36% தான் ஜாப் கிடைக்காம இருந்திருக்காங்க. பட் 2025 83%. அதாவது இந்த கிராஃப் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, டெக்னாலஜி வளர வளர இன்ஜினியரிங்கோட டிமாண்டும் அதிகமாகிட்டே இருக்குது. டிமாண்ட் அதிகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகுறனால வேக்கன்சின்றது கம்மியாகுது. நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயம், இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது. இது ஒருத்தர் 2 பேர் சொல்ல, என்னை சுற்றி பல பேர் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறையா பார்த்தேன். 12th முடிச்சு நான் லீவில் இருந்தேன். அப்போ ஒரு அங்கிள் கேட்டார், என்னப்பா படிக்க போகிறேன்னு. சரி நானும் சொன்னேன், இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். அதுக்கு அவர் சொன்னார், இன்ஜினியரிங்லாம் படித்தா வேலை கிடைக்காதுப்பான்னு சொன்னார். சரி அங்கிள் சொன்னேன். அப்புறம் அவரே வந்து வேறு என்னாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்டார். இன்ஜினியரிங் தவிர வேறு எதுவும் தெரியாது, பிஇ பிடெக் தான் தெரியும். அதை தவிர்த்து வேறு மற்ற டிபார்ட்மெண்ட்டோ கோர்ஸோ எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு பிடெக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அவர், ஓ பிடெக்கா, ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுவாங்களே, நல்ல கோர்ஸ் தான்ப்பா, எடுப்பா அப்படின்றாரு. அந்த அங்கிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை கலாய்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் வரதையும் பார்த்துட்டு அப்புறம் யோசிங்க. பிடெக்குன்றதும் இன்ஜினியரிங் படிக்க போகிறன்றதும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இன்ஜினியரிங்னா என்னன்னு கூட தெரியாமல் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது சொல்கிறாங்க. இதுவே எனக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மற்றவங்க சொன்னதை நான் எதுவும் காதில் வாங்கிக்கல. இதே இடத்துல வேறு ஒரு பொண்ணோ வேறு ஒரு பையனோ இருந்திருந்தா இதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்க சொசைட்டியும் இதே சொல்லும் போது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இப்போ இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படி சொல்லும் போது, அவங்க சோஷியல் மீடியாலாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி மீம்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பிடிச்சி ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிற பொண்ணோ பையனோ கூட அந்த ட்ரீமை தூக்கி எறிஞ்சிட்டு பிடிக்காத படிப்பாங்க. அதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட்டு சொசைட்டி ஏன் இப்படி இருக்குது? இந்த வேலையில்லா பட்டதாரி மூவியோ இல்லை நம்ம பார்க்குற ரீல்ஸ் மீம்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம மட்டும்தான் பார்க்குறோமானா கிடையாது. படம்ன்றது ஜென்ரலாக அது வந்து சின்ன பசங்களும் பார்ப்பாங்க, பெரிய பசங்களும் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருக்கிட்டுமே மொபைல் இருக்குது. எல்லாருக்குமே அந்த மீம்லாம் அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபீட்லையோ எல்லாத்துலேயும் அந்த மாதிரி வரதான் செய்யும். இதில் ஒரு படமோ மீமோ ரீலோ பார்த்து ஒரு 4 பேர் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படி சொன்னால் அது 4 8 ஆகும், 8 32 ஆகும், அப்புறம் 1000 ஆகும், அப்புறம் கோடி ஆகும். அப்படி தான் இப்போ இந்தியாவை மொத்தமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த சொன்னால் 4 பேர் சொல்கிறாங்கன்னு அவனுக்கு அதை பற்றி தெரியுதோ இல்லையோ அதை அவன் நம்ப தான் செய்வான் 4 பேர் சொல்கிறாங்கன்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறாங்களாம், அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க தன்னாலேயே அதை வந்து பில்ட் பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுவாங்க, அவங்க பிடிச்ச வேலைக்கு போவாங்க. அவங்க பிடிச்சதை லைஃப் ஃபுல்லாக பண்ணும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் லைஃப்பில். இதுவே நீங்கள் கம்பல் பண்ணி ஒருத்தனை படிக்க வைக்கிறீங்கன்னா படிக்கவும் பிடிக்காது. அது அப்படியே படித்து கிடிச்சு ஏதோ பாஸ் பண்ணி வந்தாலும் ஜாப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஜாபு கிடைச்சாலும் அந்த ஜாபை பிடிக்காம தான் அவன் பண்ண வேண்டியதாக இருக்கும். கடைசி வரையும் அவன் பிடிக்காததை பண்ணும் போது ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறானோ அப்படின்னு தோணும். அதை விட இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் ரீல்ஸ்லாம் பார்க்க தான் செய்கிறோம். கஷ்டம்தான், ஆனால் இன்ஜினியரிங்க்கு இல்லாத வேலையே இல்லை. ரோட்டில் பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுலேருந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுற வரைக்கும் இன்ஜினியரிங் இன்வால்வ் ஆகியிருக்கேன். நான் பேப்பர் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,